ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தன் கணவனை கொன்றதற்காக மதுரையை எரித்து தன் கற்பின் வலிமையை நிரூபித்தாள் கண்ணகி. அதுபோல் நம் தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பெண் தன் கணவனுக்காக யமனிடம் போராடி இறந்த தன் கணவனின் உயிரை மீண்டும் கொண்டு வந்து அவள் கற்பின் வலிமையை நிரூபித்திருக்கிறாள். அந்த பெண் வேறு யாருமில்லை, நம் நாட்டின் கற்புக்கரசியாய் விளங்கிய சாவித்திரிதான். எதற்காக யமனிடம் போராடினாள்? அப்படி ஒரு நிலைமை அந்த பெண்ணிற்கு எதற்காக ஏற்பட்டது? அதற்கான காரணத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பத்திர தேசத்தை ஆண்டு வந்தான் அஸ்வபதி என்ற மன்னன். அவன் மனைவி மாலதி தேவி. அவளும் பதிவிரதையாக வாழ்ந்து வந்தாள். அப்படி இருந்த இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு நாட்களாக இல்லை. மகாராணியாக இருந்த மாலதி தேவி பெரும் விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேத மாதாவான சாவித்திரி தேவியின் ஆராதனா மந்திர உபதேசத்தை பெற்றுவிடுகிறாள். அதன் பிறகு பக்தி சிரத்தையுடன் பலகாலம் அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்து வந்தாள். கூடவே கணவனும் காயத்ரி மந்திரத்தை கூறி ஜபம் செய்து வந்தான். அவர்கள் இருவரும் செய்த வேண்டுதல் பலனளித்தது. ஒரு அழகான பெண் குழந்தை அவர்கள் இருவருக்கும் பிறக்கிறது. அந்த குழந்தைக்கும் சாவித்திரி என்றே பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். குழந்தை சாவித்திரி செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தாள். சாவித்திரி திருமண பருவத்தை அடைகிறாள். விதி யாரைத்தான் விட்டது? ஒருமுறை சத்தியசேனன் என்ற சத்தியவானை பார்த்தாள் சாவித்திரி. அந்த சமயத்தில் சத்தியவான் கண் பார்வையற்ற தனது பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் தன் பெற்றோர் மேல் கொண்டிருந்த பக்தியும் அன்பும் சாவித்திரியின் உள்ளத்தை ஈர்த்து விட்டது. மணந்தால் சத்தியவானைத்தான் என்று அந்த கணமே முடிவு செய்து விடுகிறாள். சாவித்திரி தன் முடிவை தன் தந்தையிடம் தெரிவிக்கிறாள். மகள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக சம்மதித்து விடுகிறார் தந்தை. ஒருமுறை நாரதர் சாவித்திரியிடம் வந்து, அம்மா, நீ நெடுங்காலம் சௌபாக்கியவதியாய் வாழ வேண்டிய பெண். இந்த சத்தியவானுக்கு ஆயுள் பலம் கிடையாது. இன்னும் ஒரு வருடத்தில் அவன் இறந்து விடுவான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். இதனால் நீ அவனை தவிர்த்து விட்டு வேறு ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் நாரத முனிவர். அப்படி இருந்தும் சாவித்திரி தன் தந்தையிடம் மன்றாடி சத்தியவானையே திருமணமும் செய்து கொள்கிறாள். திருமணம் முடிந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஏற்கனவே நாரதர் சொன்ன அந்த நாள் வந்தது. ஒரு நாள் சத்தியவான் விறகு வெட்டுவதற்காக காற்றுக்கு செல்கிறான். அங்கே விறகு வெட்டும் பொழுது தவறுதலாய் தன் காலை வெட்டி கொள்கிறான் சத்தியவான். அதிகப்படியான இரத்தம் வெளியேறியதால் உடல் சோர்ந்தது. நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த யமதர்மன் பாசக்கயிற்றை கொண்டு அவன் உயிரை கவர்ந்து கொண்டு செல்கிறான். விஷயமறிந்த சாவித்திரி யமனை விடாமல் பின்தொடர்கிறாள். தன் கணவன் உயிரை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று யமனிடம் மன்றாடுகிறாள். யமன் சாவித்திரியிடம் சாஸ்திர தர்மங்களை மீறக்கூடாது என்று பலவிதமாக சொல்கிறாள். எவ்வளவு சொன்னாலும் கேட்பதாக இல்லை சாவித்திரி தேவி. விடாமல் யமனை பின்தொடர்ந்தே செல்கிறாள். சாவித்திரியின் மன உறுதியையும் பதிவிரதா பக்தியின் மேன்மையையும் உணர்ந்த யமதர்மராஜா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அதற்கு சாவித்திரி, தர்மபுரவுவே, என் கற்புக்கு பங்கம் வராமல் எனக்கு நிறைய குழந்தைகள் பிறக்க வரம் தாருங்கள் என்கிறாள். யமனும் இவ்வளவுதானே தந்தோம் என்று கேட்ட வரத்தை கொடுத்து விடுகிறான். அவள் கணவன் உயிரோடு இருந்தால்தானே கேட்டபடி குழந்தைகள் பிறக்கும். இக்கட்டில் மாட்டிக்கொண்ட யமன் வேறு வழியில்லாமல் சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறான். இந்நிகழ்வு நடந்தது. அதற்காக சாவித்திரி விரதம் இருந்தது மாசியும் பங்குனியும் கூடும் வேளையில். இதுதான் காரடையான் நோன்பு இருக்க காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த காரடையான் நோன்பு இருந்து மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்பது ஐதீகம். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.